மதன் நல்லா படித்த பையன். சிட்டிக்கு போனால் கை நிறைய சம்பளம் கிடைக்கும். ஆனால் மதன் தான் கிராமத்திலேயே சின்னதாக ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டான். அதனால் தான் வீட்டுக்கு வெளியே சின்னதாக ஒரு கடையை போட்டான். அந்த கடையில் சிக்கன் கட்லெட்டை செஞ்சு வியாபாரம் செய்யலான்னு நினச்சான். எல்லாரும் வாங்க, என்னுடைய கடையில் ருசியான சிக்கன் கட்லெட் கிடைக்கும், இதை சாப்பிட்டு பாருங்க. இது வரைக்கும் இப்படி ருசியான சிக்கன் கட்லெட்டை சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னான் மதன். அப்படி மதன் கடை போட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்கே ஒருத்தர் நடந்து வந்தார். அங்கே வந்தவர்கிட்ட மதன், வாங்க அண்ணன் அப்படின்னு சொன்னான். என்னப்பா இது புதுசாக வீட்டு முன்னாடி கடையெல்லாம் போட்டிருக்க? ஆமாம், என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு மதன், அண்ணன் இது சிக்கன் கட்லெட், சிக்கனில் செய்கிறது, நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவர், என்னப்பா இது, நான் சிக்கனில் பிரியாணியும் குழம்பையும் தான் செஞ்சு சாப்பிட்டு இருக்கேன், நீ என்னடானா சிக்கன் கட்லெட்டுன்னு சொல்கிற, இதை நம்பி சாப்பிடலாமா? இதோடைய ருசி எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னார். அதுக்கு மதன், அண்ணன் உங்களுக்கு தெரிஞ்சது பிரியாணியும் குழம்பும் தான், சிக்கனில் நிறைய வெரைட்டி செய்யலாம், நீங்கள் இந்த சிக்கன் கட்லெட்டை வாங்கி சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும், முதல்ல சாப்பிட்டு பாருங்க அண்ணன் அப்படின்னு சொன்னான் மதன். மதன் அவங்க 2 பேருக்கும் சூடாக சிக்கன் கட்லெட்டை போட்டு கொடுத்தான். அண்ணன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னான் மதன். அவங்க 2 பேருக்குமே அந்த சிக்கன் கட்லெட் ரொம்பவும் பிடிச்சி போச்சு, அவ்வளோ ருசியாக இருந்தது. சாப்பிட்டு முடித்ததும், தம்பி நீ சொல்லும்போது கூட பொய் சொல்லி தான் வியாபாரம் செய்கிறியோன்னு நினச்சேன், ஆனால் சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் தெரியுது என்ன ருசியாக இருக்குது, இவ்வளவு ருசியாக கொடுத்ததுக்கு உனக்கு தான்ப்பா நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னார். அப்படி மதன் சாயங்காலம் 4 மணி ஆச்சுன்னா சிக்கன் கட்லெட் கடையை திறந்துடுவான். அந்த கிராமத்து மக்களும் சாயங்காலம் 4 மணிக்கு மதனுடைய கடைக்கு வந்துடுவாங்க. அந்த ருசியான கட்லெட்டை வாங்கி அவங்க ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே சில நாட்கள் போச்சு. ஒரு நாள் லலிதா இப்படி கேட்டா, நீங்கள் சிட்டிக்கு போனால் கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னா லலிதா. அதை கேட்ட மதன், இப்போ என்ன சொந்த கிராமத்திலேயே தொழில் செய்கிறேன், இன்னும் கொஞ்ச நாளில் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு லலிதா, இதுவே நீங்கள் சிட்டிக்கு போனீங்கன்னா இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இல்லை, அது மட்டும் இல்லாமல் கை நிறைய சம்பளமும் கொடுப்பாங்க, நீங்கள் என்னடானா கடையை நடத்துகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி லலிதா கேட்டா. அதுக்கு மதன், இங்கே பாரு லலிதா, நான் சிட்டிக்கு போய் வேலை செய்ய விரும்பலை, நான் இந்த சிக்கன் கட்லெட் கடையை தான் நடத்த போகிறேன், நிச்சயம் ஒரு நாள் நம்ம கடையில் நல்ல லாபம் கிடைக்கும், அன்னைக்கு அதை நினச்சி நீயும் சந்தோஷப்படுவ அப்படின்னு சொன்னான். அதுக்கு லலிதா, இதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை, எப்படியோ போங்க அப்படின்னு சொல்லிட்டா லலிதா. அன்னைக்கு நைட்டு லலிதா நல்லா படுத்து தூங்கிட்டா. ஆனால் மதனுக்கு தூக்கம் வரலை, உக்காஞ்சிக்கிட்டு இருந்தான். ஏதாவது செஞ்சு நல்லா வியாபாரம் பண்ணி நிறைய லாபம் வரணும் அப்படின்னு நினச்சான். ரொம்ப நேர்மையானவனாக இருந்தான். எப்பவும் போல சாயங்காலம் 4 மணிக்கு சிக்கன் கட்லெட் கடையை போட்டான். அந்த கிராமத்து மக்களும் அவன் கடையில் வந்து அந்த சிக்கன் கட்லெட்டை தவறாமல் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள்லேயே அவனுடைய வியாபாரமும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. அப்படியே சில நாட்கள் போச்சு. ஒரு நாள் மதன் மல்லிகை கடைக்கு போகலான்னு நடந்து போய்கிட்டு இருந்தான். அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கப்ப அவன் நண்பனை பார்த்தான். என்னப்பா மதன், எப்படி இருக்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு மதன், நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டான். நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா, சிட்டியில் பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறேன், கை நிறைய சம்பளம், என்னுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருக்குப்பா, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது, ஆமாம் நீ என்ன செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு மதன், நான் சிட்டிலலாம் எங்கேயும் வேலை செய்யலப்பா, என்னுடைய கிராமத்திலேயே சின்னதாக ஒரு சிக்கன் கட்லெட் கடையை போட்டிருக்கேன், எனக்கு சிட்டியில் போய் வேலை செய்ய விருப்பம் இல்லை, சொந்தமாக ஒரு தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னான்.
அதுக்கு அவன் நண்பன் ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொன்னான். அதுக்கு மதன், நீ நிச்சயம் ஒரு நாள் என்னுடைய கடைக்கு வாப்பா அப்படின்னு சொன்னான். மதன் அந்த கிராமத்தில் தொடர்ந்து அந்த சிக்கன் கட்லட் கடையை நடத்திட்டு வந்தான். அவனுடைய வியாபாரமும் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அவன் கடையில் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப அவன் கடைக்கு ஒரு சின்ன பையன் நடந்து வந்தான். அண்ணன், இந்த சிக்கன் கட்லட்டை பெரியவங்க மட்டும்தான் சாப்பிடணுமா? என்ன மாதிரி சின்ன பசங்க இதை சாப்பிடக்கூடாதா? எனக்கு ரொம்ப நாளாக இதை சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கு அண்ணன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்டான். அதுக்கு மதன், தம்பி, இதை யார் வேணாலும் சாப்பிடலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் ருசியாக இருக்கும். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். நீ உன் நண்பர்கள்கிட்டையும் இதை சொல்லு அப்படின்னு சொன்னான். அப்படியே சில நாட்கள் போச்சு. அந்த மாதம் லாப பணத்தை பார்த்து மதன் ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். அப்போ லலிதா அங்கே நடந்து வந்தா. இங்கே பாரு லலிதா, இந்த மாதம் எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்குன்னு. மளிகை கடை பாக்கியெல்லாம் போக 2000 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. நான் தான் அப்போவே சொன்னேன்ல, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நிச்சயம் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும்னு அப்படின்னு சொன்னான் மதன். அதுக்கு லலிதா, நிஜமா என்னால் நம்பவே முடியலைங்க. உண்மையாகவே 2000 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கா? இது எல்லாத்துக்குமே நீங்கள் செய்கிற ருசியான சிக்கன் கட்லட் தான் காரணம். நீங்கள் கடைசி வரைக்கும் ருசியாகவே இந்த சிக்கன் கட்லட்டை செஞ்சு இந்த கிராமத்து மக்களுக்கு கொடுக்கணும். எப்போவுமே ருசியாக தான் சிக்கன் கட்லட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு மதன், நிச்சயமாக லலிதா, நான் மற்ற கடைக்காரங்க மாதிரி பணம் வந்ததும் பேராசைப்பட மாட்டேன். நம்ம கடையில் எப்போவுமே ருசி ஒரே மாதிரியாக தான் இருக்கும். நான் எப்போவும் அதே மாதிரி தான் செய்வேன் அப்படின்னு சொன்னான். அப்படி அவன் அந்த சிக்கன் கட்லட் கடையை தொடர்ந்து நடத்திட்டு வந்தான். அவன் கடைக்கு வந்த ஒருத்தர்கிட்ட, வாங்க அண்ணன் அப்படின்னு சொன்னான். அப்படி அவன் தொடர்ந்து வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப அவனுடைய கடைக்கு ஒரு பாட்டி நடந்து வந்தாங்க. வா பாட்டி அப்படின்னு சொன்னான். தம்பி, உன் கடை ஆரம்பித்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த சிக்கன் கட்லட்டோடைய ருசி ஒரே மாதிரியே இருக்குப்பா. சில கடையெல்லாம் ஆரம்பிக்கிறப்ப ருசியாக கொடுப்பாங்க, கொஞ்ச நாள் போனதும் அந்த ருசியே மாறி போயிடும். நீயும் அதே மாதிரி செய்வேன்னு நினச்சேன், ஆனால் ருசி மாறவே இல்லைப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மதன், பாட்டி, நீங்கள் என்னை நம்பி தான் சாப்பிட வரீங்க. இங்கே வந்தால் ருசியான சிக்கன் கட்லட் கிடைக்கும்னு நீங்கள் நம்புறீங்க. உங்கள் நம்பிக்கையை நான் எப்படி ஏமாற்றுவேன்? நான் எப்போவும் ருசியான சிக்கன் கட்லட்டை தான் கொடுப்பேன். நீங்கள் எப்போ வேணாலும் என் கடையில் வந்து இந்த சிக்கன் கட்லட்டை வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னான் மதன். அப்படி மதன் அந்த கிராமத்து மக்களுக்கு ருசியான சிக்கன் கட்லட்டை செஞ்சு கொடுத்துட்டு வந்தான். அந்த கிராமத்து மக்களும் மதனை நம்பி அவன் கடையில் சிக்கன் கட்லட்டை வாங்கி சாப்பிட்டாங்க. மதன் தான் மனைவியோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தான். இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோவை பார்க்குறீங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.